ஹலோ, இன்றைக்கி நான் ஜுன்கா பண்ண போகிறேங்க. இது சப்பாத்திக்கு, சோள ரொட்டிக்கு, அரிசி மாவு ரொட்டிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம தேவையான பொருள் பாருங்கள். பூண்டு ஒரு 2 பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கருவேப்பிலை. இது ஒரு 8 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. 4 தக்காளி. இது சொய்க்கீரை ஒரு பாதி கட்டு சொய்க்கீரை கட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான அளவு எண்ணெய். நம்ம ஜுன்கா அப்புறம் முக்கியமான பொருள் கடல மாவுங்க. கடல மாவு இது. அப்புறம் நம்ம இதெல்லாம் நம்ம செஞ்சு இறக்க போகும்போது தேங்காயையும் கடலக்கொட்டையையும் நம்ம தூவி நம்ம இறக்க போகிறோங்க. கால் டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கோம். அடுப்பில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுருக்கோங்க. ஒரு 200 கிராம் எண்ணெய் இருக்கும். இது எண்ணெய் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கோம். இப்போ முதல்ல பூண்டு போடுறோம். பூண்டு, பச்சை மிளகாய், நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறது இல்லைனாக்கா வெறும் மிளகாத்தூள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கின பின்னால் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கின பின்னால் நம்ம தக்காளி சேர்க்கணும். இதை கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. பாருங்கள், பூண்டு நல்லா செவக்க வறுபட்டுடுச்சு. பூண்டு செவக்க வந்ததும் வெங்காயம் சேர்க்குறோம். இது ஒரு 8 பெரிய வெங்காயம் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ அது நாங்கள் சேர்த்துருக்கோம். இதையும் நல்லா நம்ம வறுக்கணும். இதுவும் செவக்க வந்ததும் தக்காளி சேர்க்கணும். தக்காளி 4 பெரிய தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா செவக்க வறுக்கணுங்க. வெங்காயத்தை நல்லா செவக்க வதங்கின பின்னால் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். இதெல்லாம் சப்பாத்திக்கு, உங்களுக்கு அரிசி ரொட்டிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஒரு மராட்டிய சமையல். இது இப்போ தக்காளி சேர்க்குறோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. தக்காளியும் நல்லா வேகணும். தக்காளியும் நல்லா வெந்த பின்னால் நம்ம சொய்க்கீரை சேர்க்குறோம். இது நாங்கள் 10 பேர் அளவுக்கு நம்ம செஞ்சிட்ருக்கோங்க. இப்போ 2 பேர் இருந்தீங்கன்னா 8 வெங்காயமெல்லாம் தேவையில்லை. அப்போ நீங்கள் 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 1/4 பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1/4 கட்டு சொய்க்கீரை. இந்த மாதிரி நீங்கள் அளவு கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் செய்யலாம். பச்சை மிளகாய்க்கு பதில் வெறும் குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்க்கலாம். இதுக்கு நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் கூட சேர்க்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் தக்காளி அளவு கம்மி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் புளியும் சேர்ப்பாங்க. தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்த பின்னால் நம்ம சொய்க்கீரை சேர்க்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சொய்க்கீரை சேர்க்க போகிறோம். சொய்க்கீரையும் கொஞ்சம் வதங்கின பின்னால் புளி பாருங்கள். இது சின்ன ஒரு எலுமிச்சங்காய் அளவு நம்ம கரைச்சி சேர்க்கணுங்க. இதில்
இப்போ வந்து செய்கீரை கொஞ்சம் நல்லா வதங்கின பின்னால் இந்த தேங்காயையும் கடலக்கொட்டையும் நம்ம சேர்க்க போகிறோம். தேங்காய், கடலக்கொட்டைங்க. இப்போ பாருங்கள், இந்த புளி கரைச்சி நம்ம இதில் சேர்க்க போகிறோங்க. இது சேர்த்த பின்னால் இப்போ கடல மாவு நம்ம கரைச்சி ஊற்றணுங்க. அதில் கடல மாவு கரைச்சி சேர்க்கணும். உப்பு, மஞ்சத்தூள், கடல மாவு எல்லாத்தையும் நம்ம கரைச்சி சேர்க்க போகிறோம். புளி வந்து இது வந்து உங்களுக்கு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் அளவு தாங்க இது புளி. ஏன்னா முதல்ல 4 தக்காளி சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக நம்ம புளி சேர்க்க போகிறோம். தக்காளி இல்லைனாக்கா வெறும் புளி மட்டும் கூட நம்ம சேர்த்து பண்ணலாம். பாருங்க, புளியும் சேர்த்தாச்சு. கால் கிலோ அளவு கடல மாவு எடுத்திருக்கோம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிக்கணும். அப்படியே சேர்த்தோம்னாக்கா கட்டி கட்டி ஆகிடும். அதனால் தண்ணியில் நம்ம கொஞ்சம் கரைச்சிட்டு நம்ம அதில் நம்ம கடாயில் நம்ம சேர்க்க போகிறோங்க. பாருங்க, தேவையான அளவு உப்பு. கரைச்சி இப்போ நம்ம கடாயில் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து நம்ம கிளறி விடணும். மகாராஷ்டிரா சமையலில் உங்களுக்கு இந்த ஜுன்கா சோள ரொட்டி ரொம்ப ஃபேமஸ். நம்ம வந்து ஸ்டவ் வந்து நம்ம வந்து நிதானமாக எரிய விடணும். அதாவது சிம்மில் வச்சுக்கணும். ஹையில் வச்சுருந்தோம்னா ஹை ஃப்ளேமில் உங்களுக்கு அடி பிடிச்சிடும். ரொம்ப அடி பிடிக்காமல் நம்ம கிளறி விடணும். இது 10 நிமிஷத்தில் இது வெந்துடும். வெந்துட்டு நான் களி மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம சப்பாத்தியோடு நம்ம தொட்டு சாப்பிடணும்.
பாருங்கள் வெந்துட்டுருக்கு. ஃபுல் சிம்மில் தான் வச்சுருக்கோம். நான் சொன்ன மாதிரி 2 பேருக்கு செய்யணும்னா அளவெல்லாம் நம்ம கம்மி பண்ணிக்கணும். 2 வெங்காயம், 1 தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு, 1/4 கட்டு சொய்க்கீரை, அதுக்கு தகுந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூளோ இல்லை 4 பச்சை மிளகாய் போட்டு நம்ம தாளிச்சிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடல மாவு சேர்த்தோம்னா போதும். நாங்கள் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூளும் சேர்க்குறோம். காரம் கொஞ்சம் அதிகம் தேவைங்கிறதுனால, காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க இந்த மாதிரி சேர்க்க வேண்டாம். பச்சை மிளகாயே போதும். இல்லை பச்சை மிளகாய் தேவையில்லைன்னா வெறும் மிளகாத்தூளே போட்டால் போதும். நல்லா களி மாதிரி வந்துடும். களி மாதிரி வர்றது தான் இது ஸ்பெஷல். இது நல்லா புளிப்பாக காரமாக வெங்காயம் சொய்க்கீரை வாசனையோட ரொட்டிங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. அரிசி ரொட்டி, ராகி ரொட்டி, சோள ரொட்டி, நம்ம சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். ஆனால் ரொம்ப உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிறது வந்து நம்ம ரொட்டிங்களுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஜுன்கா ரெடிங்க. இன்னும் 5 நிமிஷத்தில் வெந்துடும். ஜுன்கா ரெடி. பாருங்கள், ஜுன்கா வெந்துடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாகிடுச்சு. ஜுன்கா ரெடிங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜுன்கா சப்பாத்தி ரெடிங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.